உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மொத்தம் 37,000 கோடியை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. மாநில வரி பகிர்வு ஆண்டுக்கு ஆண்டு குறைக்கப்பட்டு செஸ் சர்சார்ஜ் மூலம் ஒன்றிய அரசின் வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு சில மாநிலங்களுக்கு, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில புதிய கல்விக் கொள்கையை குறித்து 3 செயல் திட்டங்களை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசில் அதிகாரத்தை மையப்படுத்துதல், மோடி அரசின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம். மோடி அரசின் அராஜக சட்டங்களை வன்மையாக இந்தி மொழியை திணிக்காதே. वापस करे சீர்குலைக்காதே சிறுபான்மை மக்களை சிறுமைப்படுத்தி நாட்டு ஒற்றுமை. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, ஏதோ புதிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு தான் வஞ்சகமா பண்றாரு. அது இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். நான் அதிக நேரம் பேச போவதில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கல்ல, தமிழகம் தோன்றிய காலத்திலிருந்து வரலாற்று ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது கஜா புயல். அந்த கஜா புயல் வருகிற போது இந்த தமிழ்நாட்டை வந்து பார்க்க வராத இந்த கேடுகட்ட பிரதம மந்திரி இன்றைக்கு வந்தது எதற்காக? அந்த கஜா புயல் பாதிப்பிலே பல்லாயிரம் கோடி சொத்துக்களை இழந்து அது கன்னியாகுமரியில் வந்தது. இதாவது வரவில்லை. அங்கே வந்தார் நரேந்திரர். வந்தவுடன் யாராவது ஒருவரிடம் பேசினாரா? எங்காவது பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை போய் பார்த்தாரா? ஒரே ஒரு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அறையில் பல படங்கள் அங்கே மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த படங்களை மட்டும் பார்த்துவிட்டு திரும்பி போகின்ற இந்த செயலுக்கு இந்த நாட்டில் பிரதம மந்திரி எதற்கு? உங்களுடைய நம்முடைய வரிப்பணம் இதற்காக எத்தனை லட்சம் செலவு? இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். நேற்றைய முன்தினம் தர்மேந்திர பிரதான் என்கின்ற ஒரு அமைச்சர் இந்த கூட்டத்தில் அப்படித்தான் இருப்பார்கள். அவருடைய சொல்லியிருக்கிறார், அதுதான் என்னை பாதித்த ஒன்று. தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட பல மடங்கு நன்மைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்திருக்கிறது அவர் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், செய்தியாளர் கூட தயவு செய்து அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு வகையிலே செய்தியாளர்கள். நான் பார்த்து கேட்கிறேன், 11 ஆண்டு காலங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில் நாம் இருக்கிற திருச்சியில் ஒரு பிஹெச்இஎல் ஆலை, இங்க இருக்கிற திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை, பக்கத்திலே நெய்வேலியில் ஒரு சுரங்கம், ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையிலே, டேங்க் தொழிற்சாலை சென்னையிலே, இப்படி எண்ணற்றடங்காத எத்தனையோ செய்திகளை காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது. மானங்கெட்ட மத்திய அமைச்சரே, தமிழ்நாட்டுக்கு அல்ல, இந்தியாவில் எந்த மூலையிலாவது பிஹெச்இஎல் போல ஏதாவது ஒரு ஆலை இந்தியாவில் எங்காவது பிஜேபி ஆட்சியில் வந்திருக்கிறதா? நெய்வேலியை போன்ற ஒரு சுரங்கம் இந்தியாவில் எந்த மூலையிலாவது எங்காவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? அதையெல்லாம் சொல்லிவிட்டு போங்கள். உங்கள் ஆட்சியில் நிதியமைச்சர், இது உலகமே காரி துப்புகிறது. தூத்துக்குடியிலே மோசமான வெள்ளப்பெருக்கு வருகிறது. அங்கே பார்க்க வருகிறார் நிதியமைச்சர். மக்கள் உதவியை கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன? நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா? உங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் தருவதற்கு? ஏடிஎம் மிஷினாக நாங்கள் இருந்தால் கூட அதற்கு கமிஷன் கிடைக்கும். அது அந்த பெண்மணிக்கு புரியவில்லை. இப்பொழுது ஏடிஎம் மிஷினுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஒவ்வொரு முறை நீங்கள் பணம் எடுக்கிற போதும் 20 ரூபாய் 23 ரூபாய் எடுக்க போகிறார்கள். நாம் ஏடிஎம் மிஷினாக இருந்தால் கூட பரவாயில்லை, அதிலேயே நமக்கு கமிஷன் கிடைக்கும். மானங்கெட்ட நிதியமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை ஏடிஎம் மிஷினாக நினைத்தாவது எங்களிடம் பணம் வாங்குகிற போது கமிஷனையாவது தாருங்கள் என்று கேட்பதுதான் எங்களுடைய வேலை.